வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள திடநிலைமை பாடத்தில் உள்ள அந்த கம்பல்சரி ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். இது வந்து Problem-3. ஏற்கனவே 2 ப்ராப்ளத்துக்கான வீடியோ இருக்குது, பார்த்துட்டு பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்க போகிறது எட்ஜ் லென்த்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஒரு டச் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் உங்களை தேடி வரும். இப்போ கொஸ்டினை பாருங்கள். Aluminium crystallized in a cubic closed packed structure. Its metallic radius is 125 picometer. Calculate the edge length of unit cell. அலுமினியமானது கனச்சதுர நெருங்கி பொதிந்த அமைப்பில் படிகமாகிறது. அதன் உலோக ஆரம் 125 பிக்கோமீட்டர். அளவு கோட்டின் விளிம்பு நீளத்தை கணக்கிடுக. ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கொடுக்கப்பட்ட அந்த இன்புட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்குவோம். ஸோ இதில் எதில் வந்து சிசிபி ஸ்ட்ரக்சர், அதாவது கியூபிக் க்ளோஸ்ட் பேக் ஸ்ட்ரக்சரில் வந்து இது வந்து என்ன ஆகுது, கிறிஸ்டலைஸ் ஆகுது, படிகமாகுது. இதில் கனச்சதுர நெருங்கிய பொதிந்த அமைப்பில் வந்து படிகமாகுது. ஸோ சிசிபி ஸ்ட்ரக்சர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னாக்க எஃப்சிசி யூனிட் செல்லு தான் எஃப்சிசி யூனிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னாக்க சிசிபி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ கனச்சதுர நெருங்கிய பொதிந்த அமைப்பு அப்படிங்கிறது எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும், எஃப்சிசி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ சிசிபிங்கிறது எஃப்சிசி, நம்ம யூனிட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து எஃப்சிசி தான், அதோட பேஸ் யூனிட் வந்து எஃப்சிசி தான். அது ஃபஸ்ட்டு இது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட ரேடியஸ் ஆர் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு, 125 பிக்கோமீட்டர், 125 பிக்கோமீட்டர். இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா எட்ஜ் லென்த்து என்னென்ன கேட்டிருக்காங்க. நம்ம இந்த பொதிவுத்திறன் காணும் சமன்பாடு, அதாவது பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஈக்குவேஷன் நீங்கள் வந்து டெரைவ் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேடியஸ் இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ரேடியஸ் ஈக்குவல் டு ஆர்ஸ் ஈக்குவல் டு a√2/4 இருக்கும். இதுதான் வந்து இந்த எஃப்சிசி யூனிட் செல்லோட யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தோட ரேடியஸாக இருக்க முடியும். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க, நீங்கள் இது வந்து இந்த கனச்சதுர அளவுக்கூட்டில் இந்த விளிம்போட நீளம் தான் கேட்டிருக்காங்க. இந்த விளிம்போட நீளம் தான் கேட்டிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஆட்டம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை கால்குலேட் பண்ணியிருப்பீங்க, எஃப்சிசி வந்து கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு கர்னலே ஒரு ஆட்டம் இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்பேஸ்லேயும் ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ இந்த எட்ஜ் லென்த்து தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு என்ன ஃபார்ம்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு a√2/4க்கு நமக்கு தெரியுது. ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். நமக்கு என்ன தேவை, தேவை. ஸோ இதை நம்ம மாற்றி எழுதிக்கிட்டோம்னா a ஈக்குவல் டு 4, இங்கே 4 இங்கே வந்துடும். ஸோ 4r √2 வந்து பையில் வந்துடும், √2. இது எப்படி வேறு எப்படி மாடிஃபை எழுதலாம், √2 கேன்சல் பண்ணுறதுக்கான எழுதுறேன். 4 வந்து 2 × 2r/√2ன்னு எழுதலாம். ஸோ நான் √2 கேன்சல் பண்ணணும். ஸோ 2 எப்படி எழுதுறேன், √2 2r/√2 எழுதுறேன். ஸோ இதுக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க 2√2rன்னு எழுதலாம். ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும்னாக்க 2√2r அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2√2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1.414. ஸோ இதை நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கங்க, அதை மெமரி பண்ணிக்கங்க. 1.414. ஆர் எவ்வளவு அப்படின்னாக்க 125 பிக்கோமீட்டர். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 353.5 பிக்கோமீட்டர் கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, இந்த கனச்சதுர நெருங்கிய பொதிந்த அமைப்பு, அதாவது கியூபிக் க்ளோஸ்டு பேக்டு ஸ்ட்ரக்சர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும்னாக்க எஃப்சிசி யூனிட் செல்லில் பேஸ் பண்ணியிருக்கோம். எஃப்சிசி யூனிட் செல்லில் வந்து ஒரு ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க a√2/4 இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னாக்க 2√2r ஆயிரும். ஸோ இதில் அப்படியே நம்ம ஆரை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க 353.5 பிக்கோமீட்டர் நமக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.